நம்மளோட ப்ரொஃபஷனல் டெய்லரிங் ஆன்லைன் லைவ் கிளாஸஸோட 5th பேட்ச் கமிங் February 18th நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸஸ் வெரி பேசிக்கா பிகினிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளோட கோர்ஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினி ஸ்டிச்சிங். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கறது என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரொம்ப நாளாவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்த கௌஷிகா அப்படிங்கிறவங்களோட ரெக்வஸ்ட் தான் இது. பட்டியாலா பேண்ட் எப்படி நாம கரெக்டா ஃபிளீட் வச்சு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கறது, நம்ம நார்மலா சுடிதார் மெட்டீரியல் கடையில வாங்குறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய 2.5 மீட்டர் கிளாத் தான் நமக்கு சுடிதார் மெட்டீரியல்ல எப்பவுமே வரும். ஸோ அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பட்டியாலா பேண்ட் ரெடி பண்றது அப்படின்னு இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம துணியை எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஸோ துணியை ஃபோல்ட் பண்றதுக்காக ஃபுல்லாவே துணியை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேண்ட் கிளாத்தை ஃபுல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் துணியையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டா ஃபர்ஸ்ட் மடக்கிக்கோங்க. அதாவது நம்மளோட விட்த் வைஸ் ரெண்டா துணியை மடக்கிக்கலாம். துணியை ஃபர்ஸ்ட் ரெண்டா மடக்கிட்டு அகைன் என்ன பண்ணுங்கன்னா திரும்பவும் இன்னொரு ஃபோல்டு பண்றோம். ஸோ நமக்கு வந்து 4 துணி சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சிருப்போம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நீங்க வந்து துணியை மடக்கி போட்டதுக்கு அப்புறமா விரிச்சு போட்டுக்கலாம். ஸோ நீங்க இருக்கக்கூடிய பக்கம் வந்து ஃபோல்டிங் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் இருக்குல்ல, இது வந்து ஃபோல்டிங். நான் இருக்கக்கூடிய பக்கம் ஃபோல்டிங் கரெக்டா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த மாதிரி 2 கிளாத் ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி இருக்கும். மேல் பக்கம் ஓப்பனா இருக்கும், கீழ் பக்கமும் ஓப்பனிங்கா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் அளவு பேண்ட் எடுத்திருக்கிறேன். ஸோ டோட்டலா எனக்கு பேண்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா மொத்தமா 32 இன்ச்சு கீழே கால் அளவும் அதுக்கு மேல 6 இன்ச் அளவு அந்த இடுப்பு பகுதியில் வரக்கூடிய பட்டி. ஸோ கீழே இருந்து 32 இன்ச் அளவு இருக்கு. ஸோ அந்த 32க்கு கூட நமக்கு கீழ்ப்பகுதி நமக்கு தையலுக்கு விடணும். மேல் பகுதியில அந்த இடுப்பு பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது அதுல ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா போகும். ஸோ டோட்டலா 32 இன்ச் எனக்கு கரெக்டா ஒரிஜினல் அளவு. ஸோ அதுக்கு கூட ஒரு 2.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 34 இன்ச் அளவுல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலா நமக்கு பேண்டோட ஹைட் வந்து 38 இன்ச் பேண்டோட ஹைட். அதுல 32 இன்ச் வந்து பட்டிக்கு கீழே வரக்கூடிய போர்ஷன், அந்த 6 இன்ச் அளவு வந்து மேல வரக்கூடிய பட்டி போர்ஷன். ஸோ அந்த 32 இன்ச் அளவு நமக்கு கீழே வர்றதுக்கு கூட கீழ்ப்பகுதியில ஒரு 2 இன்ச் அளவு மடக்கி தைக்கிறதுக்கும் மேல் பகுதியில ஒரு 1/2 இன்ச் அளவு நம்ம ஜாயின் பண்ணும்போது உள்ள போயிடும். ஸோ 34 இன்ச் அளவு டோட்டலா மேல இருந்து கீழே 34 மார்க் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தது விட்த் பார்க்க போறோம். ஸோ விட்த் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டா இந்த ஜாயினிங்ல இருந்து விட்த் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு கூட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விட்த் எடுக்கணும். பட் ஆனா நமக்கு வந்து பட்டியாலா பேண்ட் சொல்லும் போது நமக்கு துணியை ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு விட்த் வருதோ அவ்வளவு ஃபுல் லென்த்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இனி அடுத்தது இந்த அளவு மார்க் பண்ண போறோம். ஸோ அந்த பட்டிக்கு கீழே அந்த ஜாயினிங் வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க. ஓகே, எனக்கு அளவு பேண்ட்ல 7.5 இன்ச் அளவு இருந்து அதுக்கு கூட ஒரு 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்து 9 இன்ச் அளவு ஹைட் மேல இருந்து மார்க் பண்ணியாச்சு. இனி கீழ் பகுதியில கால் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ கீழ்ப்பகுதி கால் அளவுன்னு சொல்லும் போது 7 இன்ச் இருக்கு எனக்கு அளவு பேண்ட்ல. அதுக்கு கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 8 இன்ச் அளவுல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ கீழ்ப்பகுதியில 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சைட்ல 9 இன்ச் மார்க் பண்ணிடணும். சரி, இந்த 9 இன்ச் மார்க் பண்ணதும் கீழ்ப்பகுதியில 8 இன்ச் மார்க் பண்ணதும் இந்த மாதிரி கிராஸா நம்மளோட டேப்பை வச்சுட்டு நம்ம ஜாயினிங் லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளாத்ல நம்ம பார்க்கும்போது துணியை 4 மடக்கி போட்டிருக்கேன். துணியை 4 மடக்கி போட்டதுக்கு அப்புறமா விட்த் எனக்கு 24 இன்ச் அளவு விட்த் இருக்கு. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஃபுல் விட்த்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ்ல லைன் போட்டதுக்கு அப்புறமா அந்த பேண்ட்டுக்கு வந்து லைட்டா ஒரு சின்ன வளைவு மட்டும் கொடுக்குற மாதிரி மேல் பகுதியில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாயினிங் லைன் சரிவா போட்டிருப்போம்ல, அதுக்கு அடுத்தது ஒரு சின்னதா இந்த மாதிரி வளைச்சி போட்டுக்கலாம். நம்மளோட அளவு பேண்ட் இருக்குன்னா அளவு பேண்ட் அப்படியே தூக்கி நீங்க இதுக்கு மேல போட்டுட்டு அந்த கால் பகுதி மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இதை வந்து அப்படியே நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 2 கால் மட்டும். ஸோ இனி கால் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல வரக்கூடிய பட்டி பீஸ் கட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த கௌஷிகா அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, அந்த பர்ஃபெக்டா நம்ம வந்து ஃபிளீட் எப்படி வச்சு பேண்ட் பட்டியாலா பேண்ட் எப்படி ரெடி பண்றது,
இந்த இது வந்து நான் நார்மல் 2.5 மீட்டர் கிளாத்ல எப்படி பண்றது, இது வந்து நிறைய சுருக்கு வைக்க முடியாது. இதே இது நீங்க தனியா மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து கரெக்டா நம்ம வந்து நிறைய சுருக்கு வச்சு பட்டியாலா பேண்ட் ரெடி பண்ணலாம். இனி இப்ப மேல உள்ள அந்த பட்டி பீஸ் ரெடி பண்றது பார்க்க போறோம். ஸோ மீதி துணி வந்திருக்குல்ல, அந்த துணியில வந்து நம்ம மேல உள்ள பட்டி ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த சைட்ல எனக்கு டிசைன் இருக்குல்ல, அது வந்து சுடிதார் டாப்புக்கு மேல நான் யூஸ் பண்றதுனால கீழே யூஸ் பண்ணலாம். பேண்ட் தைக்கும் போது அந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி கீழே பார்டர் மாதிரி வச்சு நான் ரெடி பண்ணிக்குவேன். ஓகே, இனி பட்டியோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அந்த கீழே கால் பகுதியை விட்டுட்டு அந்த கரெக்டா அந்த ஜாயினிங்ல இருந்து மேல வரைக்கும் எனக்கு வந்து 6 இன்ச் அளவு இருக்கு. ஸோ அந்த 6 இன்ச்சுக்கு கூட மேல ஒரு 1.5 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலா 2 இன்ச் ஆட் பண்ணி 6க்கு கூட 2 இன்ச் ஆட் பண்ணி 8 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கிறேன். எட்டு இன்ச் அளவுல 2 பீஸா எடுத்திருக்கிறேன். ஜாயினிங் போட்டு தான் எடுப்பேன்னா, ஸோ 2 பீஸா எடுத்திருக்கிறேன். நமக்கு ஒரே பீஸா கிடைக்காது, ஸோ அதனால 2 பீஸ் எடுத்து ஜாயினிங் போட்டு நான் ரெடி பண்ணுவேன். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் அளவு ஹைட். ஸோ கீழே ஒரு கிளாத் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு கிளாத். ஸோ டோட்டலா 8 இன்ச் அளவுல நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இனி நம்ம துணி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு டபுள் ஃபோல்ட் இருக்கு. இனி நம்ம இந்த பட்டியோட விட்த் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணியும் நம்மளோட அளவு பேண்ட்டும் அதே மாதிரி நான் மடக்கிட்டேன். எனக்கு இங்கே அளவு பேண்ட்ல எவ்வளவு இருக்குன்னா 11 இன்ச் அளவு விட்த் இருக்கு. ஸோ அந்த 11 இன்ச்சுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு டோட்டலா 12 இன்ச் அளவுல விட்த் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு 12 இன்ச் அளவுல நமக்கு விட்த்தும் 8 இன்ச் அளவுல ஹைட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அப்படியே நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு மொத்தம் 2 பீஸ் கிடைக்கும். ஸோ 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே பீஸ் சிங்கிள் பீஸா மாறிடும். ஓகே, இவ்வளவுதான் நம்மளோட பட்டியாலா பேண்ட்டுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய கட்டிங். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் இந்த வீடியோ எப்படி நம்ம ஸ்டிச் பண்றது, இந்த பேண்ட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.